ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்க லோகிஸ்டி. ஸோ பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு டே 38. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்னலாம் நடந்துச்சு? இன்னைக்கு ப்ரோமோவே பார்த்தீங்க அப்படின்னா, ரணகளமா இருந்தது. அந்த ரணகளத்துக்கு ஏத்த மாதிரி பிக் பாஸ் வீட்ல நடந்த விஷயங்கள் என்ன இன்னைக்கு? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறீங்க. ஸோ நான் உங்க லோகு சுஜி அண்ட் இது என்னோட கேர்லி ரிப்போர்ட்ஸ் சேனல். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிடலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜே ஆனந்தி இவங்க வந்து பொருளை திருடி திருடி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஆர்ஜே ஆனந்திக்கு கொடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருடி அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேங்குக்குள்ள ஒரு பொண்ணு எல்லாத்தையும் திருடி திருடி ஒளிச்சு வைக்கிற கேரக்டர் ஆர்ஜே ஆனந்திக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே அவங்களால என்னென்னலாம் திருட முடியுமோ அது எல்லாத்தையும் திருடி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுலேயும் அவங்க ஹைலைட்டாக திருடின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லு. அதாவது பெல்லுன்னா பெல் அடிக்கிற அந்த சுத்தி மட்டும் இல்லைங்க, ஃபுல் ஹோல் பெல்லையே ஒளிச்சு வச்சுருந்தாங்க. எங்கே எடுத்துகிட்டு போய் மறைச்சி வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. ஜெஃப்ரி அண்ட் தீபக் இவங்க 2 பேரும் சேர்ந்து தேடினாங்க. தீபக் வந்து மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. இருந்தாலும் அவர் எதுக்கு ஜெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்ணார்னு தெரியல. இருந்தாலும் ஜெஃப்ரி எப்படியோ தேடி கீடி கண்டுபிடிச்சிட்டார் அந்த பெல்லை. அதாவது பெல் அடித்தாதான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பெல்லையே ஆர்ஜே ஆனந்தி திருடியாக எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக திருடி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து எல்லாரும் எழுந்து அந்த டான்ஸ்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டாஸ்க் ஒன்று ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் அபவுட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் குறித்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், யார் யார் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த எல்லாருமே மோஸ்ட்டாக நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நம்ம ராயனா இல்லைங்க ராணவ், சாரி இந்த பேர் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அவரும் உள்ள அதை நினச்சி தான் கவலைப்பட்டார், என் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னு. ஸோ ராணவ் வந்து அவர் தான் ஒரு 2-3 டீச்சர்ஸ்க்கு பாசிட்டிவாக சொன்னார் தவிர மற்ற எல்லாரும் வந்து நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ரஞ்சித் சார்லாம் வந்து பயங்கரமாக மொக்க பண்ணிட்டாருன்னு சொல்லணும். வைஸ் பிரின்சிபல் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னோடனே அதுக்கு பிரின்சிபல் கை தட்டினாங்க. உடனே பிரின்சிபலும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்துக்குமரன் அப்புறம் நிறைய வந்த எல்லாருமே அடுத்தடுத்து டீமில் இதை சேஞ்ச் பண்ணோம் அதை சேஞ்ச் பண்ணோம், கிளாஸே எடுக்க மாட்றாங்க. குறிப்பாக வந்து டீச்சர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு நடுவில் வைஸ் பிரின்சிபல் வந்துடுறாங்க, பிரின்சிபல் வந்துடுறாங்க, கிளாஸே எடுக்க மாட்றாங்க அப்படின்லாம் தர்ஷிகா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ட் ரியா வந்துட்டு அங்கங்கே இங்கே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, யாருமே ஸ்ட்ரிக்டாக டீச்சர்ஸை மதிக்கவே மாட்றாங்க, அதையும் டீச்சர்ஸ் கேட்கவே மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ஒப்பீனியன் வந்துட்டு மார்னிங் டாஸ்கில் வந்து நடந்துச்சு. அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தாடியோட எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொன்னார். அதாவது இன்னைக்கு ப்ரோமோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இவங்க எல்லாருமே தாடி எடுத்துட்டாங்களே, அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்களா நம்ம பசங்க, இப்படி எல்லா தாடி எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம விஜய் விஷால் வந்து அந்த கேர்ள் வேஷம் போடுறேன் அப்படின்றதுக்காக தாடி எடுத்தார். அண்ட் முத்துக்குமரனும் அதே மாதிரி கேர்ள் வேஷம் போடுறேன் அப்படின்னு தாடி எடுத்தார். மற்றபடி எந்த பாய்ஸும் பெருசாக எந்த இதுக்காகவும் தாடி எடுக்கல. பட் இந்த ஸ்கூலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தாடி எடுத்திருந்தாங்க. ஏன்னா இது எல்லாரும் எடுத்திருக்காங்களே, அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்களா கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நினச்சா அதான் இல்லைங்க, பிக் பாஸ் வாலண்டியராக எடுக்க சொல்லியிருக்காரு. அதான் பிரின்சிபலான வர்ஷினி மேம் கிட்ட, என்ன வர்ஷினி மேம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தாடியோடு தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோடனே உடனே பிரின்சிபல் மேம் ஒரு ரூல் போட்டாங்க, க்ளீன் ஷேவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் ஷேவில் இருந்தாங்க. கொஞ்சம் இந்த உரிச்ச கோழி மாதிரி தான் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அது பிக் பாஸ் போட்ட ஒரு கண்டிஷன். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி நடந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த இன்னைக்கு டேல நடந்த அசம்பிளியை நோட் பண்ணிங்க அப்படின்னு தெரில. ஸோ அசம்பிளியில் வந்து இந்த ப்ரேயர் சாங்லாம் பாடிட்டு வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. இந்த திருக்குறளை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா திருக்குறள் சொன்னதில் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சனா சொன்ன திருக்குறள் தான் இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சாச்சனா வந்து இந்த சீசனோட ஜூலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுது அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த பொண்ணு சொன்ன திருக்குறள் என்னன்னு கேட்டுக்கோங்க, தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு இந்த திருக்குறளை தான் சாச்சனா அவர்கள் இன்னைக்கு எபிசோடில் சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக சோஷியல்
சோஷியல் மீடியாவில் நம்ம வெளில பார்த்துட்டு இருக்க முடியுது. இப்படி ஒரு சாச்சனாவே இப்படி ஒரு குரலை வந்து சொன்னது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது எனக்கு பார்க்க. பட் இந்த விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின். ஸோ இந்த டாஸ்க் முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க குழந்தையா மாறிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன வேணா சொல்லலாம். நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களேன்னு என்ன வேணா சொல்லலாம். ஸோ பேசிக் இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான். ஸோ எல்லா சீசன்லையுமே நம்ம அதை அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த சீசன்லேயும் இந்த மாதிரி யாராவது வன்மத்தை கக்குவாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்படிங்கிற நம்ம அக்கா தான். ஏன்னா அவங்க ஒரு மாரல் டீச்சர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாரலோட இருக்கணும், நீங்கள் அந்த மாரலோட இருக்கணும்னு ஒருத்தங்களுக்கும் மாரல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஏன்னா போன சீசனில் இந்த குழந்தைங்களோட டாஸ்க் அப்படின்னும் போது நம்ம மாயா வந்து டீச்சராக வந்திருப்பாங்க, அர்ச்சனா டீச்சராக வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்லாம் சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி இதெல்லாம் பர்சனல் அட்டாக்காக இருக்குது அப்படின்ற பேச்செல்லாம் வந்துச்சு. ஸோ அதை இந்த சீசனில் இந்த குறிப்பாக இந்த டாஸ்க் கொடுத்து யாருமே பண்ணலையே, என்னடா இப்படி விளையாடுறீங்களே அப்படின்னு எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவங்களுடைய வன்மத்தை கக்கினாங்க அப்படின்னு சொல்லும். அப்போ ஜாக்லின் யார் யாருக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாக்லின் யாரை எய்ம் பண்ணாங்கன்னா தீபக் அவர் தான் அவங்களோட எய்மாக வச்சுருந்தாங்க. ஸோ தீபக்கு ஒரு ஸ்டோரியே சொன்னாங்க, ஒரு ஃபுல் ஸ்டோரியே சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. தீபக்கு ஒரு ஸ்டோரி, என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம லவ் டுடே படத்தில் அந்த மாம்பழத்தை தோண்டி தோண்டி அந்த சின்ன பையன் பார்ப்பான் இல்லையா, அதை நீ தோண்டி தோண்டி பார்த்தா அது வளராது, நீ நம்பணும் அப்போ தான் வளரும் அப்படின்னு. அது அப்படியே குரங்கா, அந்த சின்ன பையனை குரங்கா மாற்றி மாங்காவை நீ தோண்டி தோண்டி, அதாவது மாமரத்தில் வச்சு அந்த கொட்டையை நீ தோண்டி தோண்டி பார்க்கக்கூடாது, அது வளரும். அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கக்கூடாது, அதுவாக அவங்க பண்ணுவாங்க. அப்படி இதுதான் தீபக்குக்கான மாரல் ஸ்டோரி அப்படின்னு தீபக் மேலே ஜாக்லின் வன்மத்தை கொட்டினாங்க. அப்படியே தீபக்கை முடிச்சுட்டு ரஞ்சித் கிட்ட வந்தாங்க. ஸோ ரஞ்சித்க்கும் இந்த வாட்டி ரஞ்சித் அவர்களுக்கு என்ன மாரல் ஸ்டோரி அப்படின்னா, எப்போ பாரு பாயிண்ட் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது, கரெக்டாக நம்ம டைமுக்கு ஏற்றதை பேசிடணும், பாயிண்ட் வரும்னு வெயிட் பண்ணால் பாயிண்டே வராது அப்படின்னு ரஞ்சித்துக்கு ஒரு மாரல் ஸ்டோரி. அடுத்து சௌந்தர்யாவுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி, கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும், கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம தான் நமக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜாக்லின் இந்த மாரல் ஸ்டோரியை சொல்லும்போது, அந்த பக்கம் பசங்கள்லாம் கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் கொடுக்குற வாய்ப்பை கொடுக்கணும் மேடம், நீங்களே பிடிக்கக்கூடாது சௌந்தர்யா கிட்டே இருந்து அப்படின்னு அந்த சைட் ஜாக்லினை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து ராணவ். ஸோ ராணவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பெஷலி இன்னைக்கு எபிசோட நான் தாண்டா இன்னைக்கு எபிசோடில் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ட்ரை டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படின்றத ஒன்று ட்ரை பண்ணாருன்னு சொல்லலாம். அதாவது போன வாரம் வந்து ராணவ் இருந்த இடமே தெரியலன்னு எல்லாம் சொல்லிட்டதுனால, என்னையா இருந்த இடம் தெரிலன்னு சொல்லி இங்கே பாருங்கடா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ் வந்து முழுக்க இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக அவரோட செல்ஃபை ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணார். ஸோ ஜாக்லின் வந்து இது ராணவுக்கான ஒரு மாரல் ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பித்தாலும் ஜாக்லினையும் ராணவ் கலாய்ச்சி விட்டுட்டாரு. அதுக்கடுத்து விஷால். ஸோ விஷாலுக்கு என்ன வன்மத்தை கக்கினாங்க ஜாக்லின் அப்படின்னா, யார் மனதையும் புண்படுத்தாமல் காமெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரனுக்கு முன்னாடி சத்யா கிட்ட சொல்லும்போது தான் சத்யா இதை வந்து பர்சனல் அட்டாக் அப்படின்னு அவர் ஒருத்தர் தான் அதை கண்டுபிடிச்சி அப்படி வெளியே வந்தார். ஏன்னா இவ்வளோ பேர்கிட்டையும் ஜாக்லின் வன்மத்தை கக்கும் போதும் எல்லாரும் அவங்க டீச்சர் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. பட் சத்யா ஒரு பர்சன் தான் இது வந்து பர்சனல் அட்டாக், இவங்க வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சார். அதாவது நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாது அப்படின்னு ஜாக்லின் சத்யா கிட்ட சொல்லி இதுதான் உங்களுக்கான மாரல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னே சத்யா வந்து இது மாரல் ஸ்டோரி மாதிரி தெரில, நாமினேஷனுக்கு சொல்கிற காரணம் மாதிரி இருக்குது, பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சத்யா சொல்ல, அதுக்கு ஜாக்லின் வந்து இது பர்சனல் அட்டாக்லாம் கிடையாது, இது என்னோட மாரல் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இது எனக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்யா வாக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஒருத்தர் தான் இதை வன்மம் கக்குறாங்க ஜாக்லின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளில போனார். பட் வெளில போன அவரை வைஸ் பிரின்சிபலான நம்ம அருண் பேசி, நீ உள்ளே போப்பா மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் உள்ளே உட்காருப்பா
அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சத்யாவை உள்ளே உட்கார வச்சுட்டாரு. அண்ட் பவிக்கு என்ன சொன்னாங்க ஜாக்லின் அப்படின்னா, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க, நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அன்ஷிதா கிட்ட வந்துட்டு, நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டாதீங்க, எல்லாரும் உங்கள் அன்புக்கு தகுதியானவங்க இல்லை, இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற மாரல் ஸ்டோரி அப்படின்னு அன்ஷிதாட்ட சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முத்து. ஸோ முத்துக்கு என்ன சொன்னாங்க ஜாக்லின் அப்படின்னா, நம்ம வார்த்தைகளை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து பேசக்கூடாது, எதிரில் கேட்குறவங்களோட எமோஷ்னல், அவங்க வந்து என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் கூட நம்ம பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கும் ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஜாக்லின் இன்னைக்கு எபிசோடில் அவங்களுடைய வன்மத்தை கக்குனாங்க. இதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த டாஸ்க், ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறதே ஒருத்தங்களுக்கும் வன்மத்தை கக்கிறதுக்கான டாஸ்காக தான் எல்லா சீசன்லேயும் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி அதை லைட்டாக ஸ்டெப் அப் பண்ணது ஜாக்லின் தான் சொல்லணும். மற்றபடி பெருசாக யாரும் இதை பெரிய பிரச்சனையாக, இதை வந்து பர்சனல் அட்டாக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. அண்ட் தர்ஷிகா வந்து நிறைய லெட்டர் எழுதி போட்டுட்டு இருந்தாங்கங்க. ஆக்சுவலாக லைவ் நான் பார்த்தேன். ஸோ லைவில் வந்து தர்ஷிகா, சௌந்தர்யா, ராணவ், ராயன், இந்த பேர் வேற ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. ராயன், தர்ஷிகா, சௌந்தர்யா, இவங்க 3 பேரும் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி போட்டிருந்தாங்க. நம்ம ரியா புள்ளையும் அது கூட சேர்ந்துட்டு பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர், அதாவது பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கும் கனெக்ஷன் பண்ணுறாங்களாம் இவங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதி போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிஞ்சு சண்டை நீங்கள் வந்து 3rd ப்ரோமோவில் பார்த்துருக்க முடியும். அதாவது சத்யா, பவித்ரா. ஸோ பவித்ரா வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க கேரக்டர் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, சத்யாவை லவ் பண்ணுறாங்க. பட் சத்யா வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான பையன் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரோட செட் ஆகலை. ஸோ இதுக்கு நடுவில் ராணவ் உள்ளே வராரு. ஸோ ராணவ் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகுது, நம்ம லவ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுதான் இவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்குள்ளே இவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸாக இது அன்வான்டான ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு சண்டை போட்டாங்க. அதாவது நீங்கள் 4th ப்ரோமோவாக இன்னைக்கு டேல அதை பார்த்துருக்க முடியும். அந்த ஃபைனல் சண்டைக்கு வர அது எங்கேயோ கொஞ்சம் அர்த்தமான சண்டையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பவித்ரா, ராணவ் அண்டு கரெக்டு தாங்க பேர், பவித்ரா, ராணவ், சத்யா, இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சத்யா வந்து எதுக்கு வந்து ராணவ் வந்து உங்ககிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி ராயனும் இதுக்குள்ளே வந்தார். ராயன் வந்து பவித்ரா, சத்யாவும் ராயனும் ஃப்ரெண்டு, உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு பவித்ரா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சண்டை அப்படியே கொஞ்சமாக என்ஹான்ஸ் ஆகி இதுதான் நைட்டு பெருசாக வெடிச்சுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வச்சாங்க, சின்ன குச்சி பெத்த பாலு அப்படின்னு ஒரு டாஸ்க்குங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து நான் இன்னைக்கு லைவ் பார்த்தேன். ஸோ நான் இதுக்கு இன்னொரு வீடியோவையுமே போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோலையுமே பார்க்க முடியும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு இன்னைக்கு லைவில் அப்படின்னா, டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவுமே இது அந்த இதுவே வரல, இங்கே எபிசோடில் துளி கூட அது வரல. டீம் ஒர்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த கிளாஸை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனாக இருக்கிற சிவகுமார். ஸோ சிவகுமார் இந்த கிளாஸ் எடுக்கும்போது தான் இன்றைக்கி ஒரு டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, சின்ன குச்சி பெத்த பாலு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவகுமார் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தார். அதாவது அவரை கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோவை அவரை பார்க்க சொன்னாங்க. அவர் அந்த வீடியோவை ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தார். இந்த மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே அந்த எஸ்பெஷலி எதை வச்சு அந்த பாலை எடுக்க சொன்னாங்களோ, அந்த குச்சியை வச்சு எடுக்க சொன்னாங்களோ அதையே கொடுத்து எல்லாரும் இன்னைக்கு எபிசோடில், அதாவது லைவில் இது எல்லாருமே எடுத்தாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு 5 பேர் கொண்ட டீம் வந்து அதை பர்ஃபெக்டாக எடுத்துச்சு. மற்ற சாச்சனா ஒரு டீமில் இருந்தாங்க, விஜய், விஷால், தீபக் இவங்க ஒரு டீமில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக எடுக்கல. முத்துக்குமரனோட டீம் வந்து அதை கரெக்டாக எடுத்துருந்துச்சு. இந்த ஒரு டாஸ்க்கு தான் இன்னைக்கு வந்து நாமினேஷனோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இவங்க அதை ரிகர்சல் பார்த்துருக்காங்க, அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்க ரிகர்சல் பார்த்தது, இதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி பேசினது, நம்ம இவர் எடுத்திருக்காரு சிவகுமார் வந்து அதை பற்றி ஒரு கிளாஸே எடுத்திருக்காரு. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இன்றைக்கி எபிசோடில் வரல, நான் லைவில் பார்த்ததுனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன குச்சி பெத்த பால் அப்படிங்கிற இந்த டாஸ்கில் வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி ஃப்ளூக்கில் வின் பண்ணாங்களா, அதிர்ஷ்டவசமாக வின் பண்ணாங்களா அப்படின்னு தெரில. பட் பாய்ஸ் டீமில் விஜய், விஷாலாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆல்ரெடி அந்த கேமை ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க நான் லைவில் பார்க்கும்போது.
பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேர்ள்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி இந்த கேமில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சின்ன குச்சி பெத்த பால் அப்படிங்கிற இந்த கேம் வந்து எங்கேயோ கேர்ள்ஸுக்கு சாதகமாகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுல கேர்ள்ஸ் ஒரு பாயிண்ட் இன்னைக்கு எபிசோடில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம தீபக் அவர்களை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்துச்சு. ஸோ சீக்ரெட் டாஸ்க்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை திக்குமுக்காட வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் அவர்கள் சொன்னது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கள், இந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. திக்குமுக்காட வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த விஷயத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் அப்படியே அங்கே ஸ்கூலுக்குள்ளே எல்லா பசங்கக்கிட்டேயும் பரவிருச்சு இந்த விஷயம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ முத்துக்குமரன் வந்து கேர்ள்ஸ் சைடில் சொல்லிட்டாரு, தீபக் வந்து பாய்ஸ் சைடில் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க சைடில் இருந்துமே வாலண்டியராக உள்ளே போய் ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா கத்துறாங்க, இன்னொரு பக்கம் வர்ஷினி கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஆட்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வர்ஷினி கத்தலை, வர்ஷினி வந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட்டு தான் இதை இறங்கி சரி பண்ணணும். அருணா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்க 4 பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் சைலண்ட் ஆக்க. வர்ஷினின்ற இந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களா சௌந்தர்யா, ரியா, முத்துக்குமரன், பவித்ரா, அன்ஷிதான்னு இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபைட்டுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ராணவ், சத்யா, பவித்ரா இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்குது. இந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்டை அப்படியே இங்கே வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்குள்ளே புகுத்துறாங்க. அதாவது ராணவுக்கும் சத்யாவுக்கும் சண்டை, யாரால? பவித்ராவால். அவள் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, நீ எப்படி அவளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வருது. ஸோ இந்த சண்டைக்கு நடுவில் இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சத்யாவும் பல்காக இருக்காரு, ராணவும் பல்காக இருக்காருன்றதுனால நீயா பார்த்துடலாமாடா, நானா பார்த்துடலாமாடான்னு அடிச்சுக்க போகிற அந்த வேணும்னே தான் அதை வாலண்டியராக பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அருண், ஜாக்லின், மஞ்சரி இவங்களெல்லாம் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக இவங்க சண்டை போட போகிறத பார்க்குறதுக்கே ஐயோ உண்மையான ஃபைட்டு மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீல் தான் நமக்கு வருது. ஸோ இவங்க கிட்ட தான் இது ஆரம்பிக்குது. இந்த லவ்வுக்காக இவங்க சண்டை போட்டால் அது அப்படியே கொஞ்சமாக போயிட்டு லவ்வே வேண்டாம், ஆக்சுவலி லவ்வே பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸ்லாம் இந்த லவ் கான்செப்டே வேண்டாம், இதால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. இல்லை அது எப்படி நீங்கள் லவ் வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சௌந்தர்யா, ராயன் ஒரு பக்கம் லவ் பேரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அங்கங்க ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரஞ்சித் அவர்கள் உள்ள வந்துட்டு அவர் திடீர்னு ஒரு பாயிண்ட் சும்மா நயன் கத்தாதீங்கடா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க மாறி மாறி யாருக்காக கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ அந்த வகையில் அருண் வந்து டு த எண்ட் ட்ரை பண்ணாருங்க. இதெல்லாம் எங்கேயாவது ப்ராங்க்குன்னு அவருக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில. அவர் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் டு த எண்ட் எங்கேயுமே விட்டே கொடுக்காம சரி பண்ணிடலான்னு ட்ரை பண்ணார். மஞ்சரி அழுதுட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக் அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்தி அவங்க ப்ரோக் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெஃப்ரி அவர் அதுக்கு மேலே, அதாவது நான் பிடி சார் தானேடா, பிடி சாராக இருந்தால் தானேடா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அந்த டிஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்கேருந்து வந்து நான் ஜெஃப்ரிடா இப்போது பிடி சாரே இல்லைடா, இனிமேல் சொல்லுங்கடா என்ன பேசுகிறீங்க பார்த்துடலாண்டா அப்படின்னு அழுதுட்டு இருக்க மஞ்சரியை சமாதானப்படுத்துகிறாரு. இது ஒரு பக்கம் இந்த சண்டையால் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சௌந்தர்யா பேசினதை பார்த்துட்டு ஜாக்லின் எழுந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லின் அழுதோடனே எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட சொல்லவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாக்லின் அழாத அப்படின்னு பாத்ரூம்குள்ளேருந்து சௌந்தர்யா கதவை தட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு சைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஜாக்லின் வந்து வேணும்னே அழறாங்க. அதாவது மஞ்சரி அழுதுருச்சு, ஜெஃப்ரியும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான், நம்ம சைட்லேருந்து நம்ம எதாவது பண்ணணும், அதுக்காக இது எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது பண்ணிடணுன்றதுக்காக ஜாக்லின் அழுது ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் இந்த விஷயத்த சொன்னார். ஸோ மஞ்சரி அழுதது வந்து ரியல், ஜாக்லின் அழுதது வந்து ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் இந்த விஷயத்த சொன்னார். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும்
இன்னுமே யாருக்கும் தெரியாது. என்ன நடக்குது அப்படிங்கிறதுமே யாருக்குமே தெரியாது. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து இது ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா அண்ட் ராணவ் இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி அருண் இவங்க இல்லை சத்யாவையும் ராணவையும் சமாதானப்படுத்திட்டாரு. ஸோ இந்த சண்டை முடிஞ்சுதா, இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சுதா அவங்களுக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் இன்றைக்கி எபிசோடில் காட்டல. ஸோ இவங்க டு த எக்ஸ்ட்ரீம் இவங்களால எவ்வளோ ஆக்ட் பண்ண முடியுமோ அதை ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே டு த எண்ட் இவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து நான் இப்படி நடிப்பேன்டா பாடுறா என் நடிப்பு திறமையை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு உள்ளே பூந்து நீ என்ன கத்துறது நான் என்ன கத்துறது. ரியாலாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கூட சம்மந்தமே இல்லாமல் கத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா ராணவ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எந்த இதுலேயுமே இல்லாமல் வர்ஷினி ஆளே காணும். அவங்க தான் பிரின்சிபல், சம்மந்தமே இல்லாமல் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி மாற்றி இவங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இது சீக்ரெட் டாஸ்க்காக தான் இருந்திருக்கு. ஸோ இது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த 5 பேருக்கும் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும். ஸோ இது சீக்ரெட் டாஸ்க்னு எப்படி ரிவீல் பண்ண போகிறாங்க, பிக் பாஸே சொல்லுவாரா இல்லை ஹவுஸ்மேட் சொல்லுவாங்களா, சும்மா ப்ராங்க் பண்ணாலே அழுவாங்களே, இப்படி பெரிய சீக்ரெட் டாஸ்க் பண்ணதுக்கு பிறகு இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி ஜாக்லின் கதறி அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இதுதான் மக்களே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விஷயங்கள் இதுதான். ஸோ பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து ஜாக்லின் ஒரு வன்மத்தை கக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அந்த மிகப்பெரிய சண்டை, ஆனால் அது வந்து ஒரு ஃபேக் சண்டை தான், ஆனால் அது மேனேஜ்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக் சண்டை அப்படின்னாலும் அது வந்து ஒரு அதையும் தாண்டி அது ஃபேக் சண்டையை தாண்டி அது ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லணும். ஃபேக் சண்டை போட்டாங்க சரி, பட் ஒரு டாஸ்க்காக தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலி இன்றைக்கி எபிசோடில் இதான் மக்களே நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது